1500 ஆண்டுகளாக இந்த இஸ்லாம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது முதல் கொண்டு இந்த மண்ணிலே முஸ்லிம்களால், முஸ்லிம் மன்னர்களால் வழங்கப்பட்ட சொத்துக்கள் வக்பு வாரிய சொத்துக்கள் என்று வரையறுக்கப்படுகிறது. இந்தியாவில் சென்ட்ரல் வக்பு கவுன்சில் என்று சொல்லி ஒன்றும், ஸ்டேட் வக்பு போர்டு என்று சொல்லி 30 வக்பு வாரியங்களும் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் வக்பு கவுன்சில்ல 13 நபர்கள் இருப்பார்கள். அதில் 5 நபர்கள் அந்த வக்பு கவுன்சில் தேர்வு செய்து கொள்ளலாம். மீதி 6 நபர்களை மத்திய அரசாங்கமான ஒன்றிய அரசாங்கம் நியமனம் செய்வார்கள். எப்படி நியமனம் செய்வார்கள் என்று சொன்னால், வக்பு வாரியத்தினுடைய அமைச்சரோ அல்லது முஸ்லிம் எம்பிக்களோ அல்லது முஸ்லிம் தலைவர்கள் அல்லது ரிட்டையர்டு ஜட்ஜ் என்று சொல்லக்கூடியவர்களையோ அதிலே நியமனம் செய்வார்கள். ஆக அந்த 13 நபர்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய வரைமுறைகள் அவர்களுக்கு தான் தெரியும் என்பதற்காக. அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய 30 மாநில வக்பு வாரியங்கள் இருக்கிறது. அதில 12 நபர்கள் இருப்பார்கள். அந்த 12 நபர்களிலே 5 பேர்களை அந்த வக்பு வாரியங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். உலமாக்கள் இருப்பாங்க, பள்ளிவாசல் இமாம்கள் இருப்பாங்க, அதுல பள்ளிவாசல் தலைவர் இருப்பாங்க, முத்தவலி இருப்பாங்க. 5 பேர்கள். அதில 7 பேர்களை மாநில அரசாங்கம் நியமனம் செய்யும். அதுவும் யாரை நியமனம் செய்வாங்க என்று சொன்னால், முஸ்லிம் எம்பிக்கள், முஸ்லிம் எம்எல்ஏக்கள் அல்லது முஸ்லிம் அமைப்புகளுடைய தலைவர்கள் அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க 12 பேர். ஆனால் இன்றைக்கு திருத்தப்படக்கூடிய மசோதா என்ன சொல்கிறது என்று சொன்னால், சென்ட்ரல் கவுன்சில்ல 13 பேர்களுக்கு பதிலாக 23 பேர்கள் இருப்பார்கள். அதில 10 பேர் முஸ்லிம்களாக இருப்பார்கள். ஏற்கனவே எத்தனை பேர் இருந்தாங்க? 13 பேர். அதுல 13 பேரும் முஸ்லிம்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு 23 பேர்கள் இருப்பாங்க. அதுல 10 பேர் அந்த கவுன்சில் தேர்வு செய்து கொள்ளலாம், முஸ்லிம்களாக இருப்பாங்க. மீதி 13 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் வருவாங்க. அதுல முஸ்லிம் அல்லாத எம்பி, முஸ்லிம் அல்லாத எம்எல்ஏ, முஸ்லிம் அல்லாத அமைச்சர், முஸ்லிம் அல்லாத ஜட்ஜி, இப்படி அந்த வரைமுறைகள் இருக்கும். வார்டு கவுன்சிலரா கூட நின்று டெபாசிட் போற அளவுக்கு தோத்து போறவர்கள் இந்த நாட்டில ஒரு மாநில கவர்னர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் என்ற அவலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சென்ட்ரல் வக்பு வாரியத்தினுடைய கவுன்சிலுக்கு எப்படிப்பட்ட உறுப்பினர்கள் நியமனம் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ கூட நின்று ஜெயிக்க முடியாத அருகதையற்றவர்கள் மத்திய அமைச்சர்களாக இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போறார்களே, சைரன் வச்ச கார்ல பாதுகாப்போடு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வாரியத்திற்கு எப்படி அவர்கள் நியமனம் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாதா? இந்தியாவுடைய வரலாற்றிலேயே முஸ்லிம் அமைச்சர் இல்லாத ஒரு பாராளுமன்றம் இயங்குகிறது என்று சொன்னால் இன்றைக்கு இயங்கக்கூடிய பாராளுமன்றம் தானே. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படிப்பட்ட உறுப்பினர்களை அவர்கள் நியமனம் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாதா? முஸ்லிம்களுடைய சொத்தை கபலீகரம் செய்து முஸ்லிம்களுடைய வாழ்வியலை முடக்கி போட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இந்த மசோதாவை முன்மொழிந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பேசுறாங்களே ஜும்மாவுல, குத்பாவுல. இதைத்தான் எல்லாரும் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்லயும், நல்ல யூடியூப்லயும், எல்லாரும் டிவிலையும் உட்கார்ந்து பேசிட்டாங்களே, இதையும் நம்ம பேசணுமா? எந்த இடத்தில் இருந்து பேசினால் இறைவனுடைய அரசுக்கு இந்த வார்த்தைகள் செல்ல முடியுமோ? இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 2 இடங்கள். நீங்கள் தொழும் பொழுது உங்களுடைய நெட்டியை வைக்கக்கூடிய சஜிதா, 2வது வாராந்திரத்தில் நிகழக்கூடிய இந்த ஜும்மாவுடைய பிரசங்கமான குத்பானுடைய மேடை. இமாம் மிம்பர்ல ஏறி இமாம் தொழுகைக்கு சலாம் கொடுத்து முடியும் வரை உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய துவா இறைவனிடத்தில் திரைமறை இல்லாமல் இறைவனுடைய அரசுக்கு போய் சென்று சேரும் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம துவா கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம எந்த இடத்தில் இருந்து பேசினால் இறைவன் அதை அங்கீகரிப்பானோ ஏற்றுக்கொள்ளுவானோ அந்த இடத்தில் இருந்து பேச வேண்டும். அப்படி பேசித்தான் சுதந்திர இந்தியாவை இமாம்களான முஸ்லிம் இமாம்கள் வழிநடத்தி சென்றார்கள். சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது?
5 வேளை தொழுகையையும் ஜக்காத்தையும் நோன்பையும் ஹஜ்ஜையும் பேசிவிட்டு நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் அது நம்முடைய மடமைத்தான் என்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.